ஐஏஎம்ல ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இது கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா இருக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டா ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லோட ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரோட நேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் எ ரைட் பிளேசஸ் ரைட்டா. அதனால நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் டீட்டெயில வந்து நம்ம டீம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி போறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரைட். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஐஏஎம் வந்து பாக்குறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னர் வாய்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு ஆகுமா, இதெல்லாம் எனக்கு தெரியுமா, நிறைய பேர் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து போயிருக்கிறாங்க, நான் பிகைண்டா இருக்கேன், தென் வந்து இது ஐஏஎம்லாம் எனக்கு பாசிபிளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஏஎம்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்கலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியர் ஸ்டேஜ்ல ஒரு கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க. டாப்பரா கூட ஸ்கூல்ல இருந்தது இல்லை. ஆனா மைண்ட் செட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறது, அடுத்த லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு போக வைக்குது. தென் ஐஏஎம் ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது, டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்குது, நேஷன் பில்ட் பண்ற ஒரு எபிலிட்டியை கொடுக்குது, ஒரு ஸ்ட்ராங் வந்து லீடர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, நெட்வொர்க் ஆஃப் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎம்ல ஒரு கிராஜுவேட் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியும். ஐஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் அப்படின்ற த பவர் ஆஃப் ஐஏஎம் அப்படின்ற டேக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டோர்ஸ் ஓபன் ஃபாஸ்டர். மற்ற ஃபீல்டுலயே மற்ற இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கிறதோட ஐஏஎம்ல படிச்சுட்டு வெளில வரவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்மளுக்கு வழி திறந்து விடுது. கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ். ஐஏஎம்ல படிக்கிறப்ப நம்மளுடைய கிரெடிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். தென் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மல்டிப்ளை. ஒரு நார்மலா ஒரு இடத்துக்கு போறப்ப ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு இடத்துல பாக்குறப்ப இதுல வந்து மல்டிபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. தென் குளோபல் ரெகக்னேஷனும் ஐஏஎம்ல படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். தென் லைஃப் பிஃபோர் ஆஃப்டர் ஐஏஎம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா, ஐஏஎம் போறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும், தென் லிமிட்டட் எக்ஸ்போஷர் தான் இருக்கும். பட் ஐஏஎம்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் திங்கிங் இருக்கும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரூல்ஸ்ல இருப்பான். ஏன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால அதை ஐஎம்க்கு பிஃபோர் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஐஎன்பிக்கு வந்து நிறைய பேர் போறதுக்கு இந்த கேட் எக்ஸாம்ஸ் வந்து பயமா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. கேட் எக்ஸாமோட எக்ஸ்போஷர் கிடையாது. நோபடி எக்ஸ்பிளைன் அபவுட் கேட்டை பத்தி இப்படி இருக்கும் அது இருக்கும் ப்ராப்பரா வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதுல. ஃபியர் ஆஃப் காம்படிஷன் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்றது, எனக்கு சீட் கிடைக்க போச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கம்பாரிசன் வித் டாப்பர்ஸோட கம்பேர் பண்ணிக்கிறது. ஃபியர் இஸ் வந்து நார்மல். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியர் வந்து எல்லாருக்குமே இருக்கதா செய்யும், எல்லா விஷயத்திலுமே இருக்கதா செய்யும். பட் அதை வந்து அவாய்ட் பண்ண நம்மளால முடியாது. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படல. கேட் இஸ் எ ஸ்கில் கேம். ரைட்டா. ஸ்கேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். தென் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் என்னன்றதை நம்ம கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம கன்சிஸ்டன்டா அதுக்கான கரெக்டா ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ்ல நம்மளால கிளியர் பண்ண முடியும். ரோட் மெமர் லேர்னிங் மூலயமா பண்ண முடியாது. ரைட்டா. நான் சொன்ன இந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து இருக்கதான் செய்யும். ஐஎம்எம் இஸ் நாட் அபவுட் ஐக்யூ, இட்ஸ் அபவுட் என்ன சொல்றாங்கன்னா டிசிப்ளின். ரைட்டா. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து வரும். டிசிஷன் மேக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தென் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த நாலுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஏஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. தென் மெசேஜ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல வந்து யூ டோன்ட் லேக் டேலண்ட், யூ லேக் கைடன்ஸ். கைடன்ஸ் தான் நம்ம இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பாக்குறப்ப ஒரு 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12த்தோ இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சதோ கரெக்டா கேரியரை வந்து பிளான் பண்ண முடியாததுக்கு என்ன
லேக் அப்படின்னு பார்த்தோம்னா கைடன்ஸ் தான். அதனால ஆர்ஜிஆர் இஸ் இயர் வித் யூ டு கைட் யூ ஃபார் யுவர் ஃபியூச்சர் கேரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட்டா? கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் டெஸ்டினி. ஐஏஎம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம்ல மணி பண்ணணும்ன்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா நேஷனுக்கு வந்து பில்ட் பண்ணணும். தென் வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கானது தான் பாத்தீங்கன்னா ஐஏஎம். ரைட்டா? தி எமோஷனல் டேக் அவே அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ டோன்ட் நீட் பர்மிஷன். என்ன பண்ணணும்? யூ நீட் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் இன் டு ஐஏஎம். ரைட்டா? இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா ஐஏஎம்ல போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிகிரி படிக்கணும் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா +2 யாரா படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நான் சொன்னேன் இந்த மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில், ஸ்ட்ராங் வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கு, ஒரு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனை ஃப்ரேம் பண்ணணும், நேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஐஏஎம் வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ரைட்டா? ஆர்ஜிஆர் பத்தி இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்ஜிஆர் வந்து இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ரன்னிங் சென்னை அண்ணா நகர்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ்க்கு வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோமட் 2026 அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 2026ல என்ஜினியரிங் போகலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் போகலாம், இல்லைன்னா ரிசர்ச் சம்பந்தமா படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜோ இல்லைன்னா பிடெக் ப்ரோக்ராம்ஸோ ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில மூலயமா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இடத்துல போய் நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியாததுனால என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்கு வேர்ல்டு மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். உதாரணத்துக்கு ஜேஇ எடுத்துக்கிட்டோம், இன்ஜினியரிங் எடுத்தோம்னா ஜேஇ எழுதணும். ஜேஇ மூலமா கிட்டத்தட்ட ஒரு 128 இன்ஸ்டிடியூஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஐஐடி போகணும், என்ஐடி போகணும், ட்ரிபிள் ஐடி, சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுவே வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எடுத்தா பிட்சாட் தனியாக என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, விஐடி தனியாக கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு பிளஸ் நீட் எடுத்துக்கிட்டோம்னா பிடிஎஸ், எம்பிபிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ், வெட்டினரி, தென் வந்து பிஏ நர்சிங் ஆனர்ஸ், தென் வந்து இப்போ அலைடு ஹெல்த் சயின்சஸ், இது எல்லாமும் நம்மளுக்கு கம்பல்சரி நீட்டு எழுதினா தான் போக முடியும். ரைட்டா? அப்புறமா நம்ம ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசர் போகணும் அப்படின்னா ஐஐடி எக்ஸாம்ஸ், டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும். இதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த சிலபஸ் எல்லாம் ஒரே ட்ரைனிங்கா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஐசர் நம்மளுடைய கோமட் 2026 ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமா கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணலாம். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 23,600. நீங்க இப்பயே உடனே ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல 50% ஆஃபர் 11,800 பே பண்ணி பண்ணிக்கலாம். இட்ஸ் எ லிமிடெட் பீரியட் ஆஃபர். இமிடியேட்டா கால் பண்ணுங்க 8695186953 நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறான் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.